4. விண்ணப்பதாரர் மாநிலத்திற்குள்ளோ அல்லது மாநிலத்திற்கு வெளியோ எந்த ஒரு அரசு துறையாலும் முகமையாலும் தற்போது கருப்பு பட்டியலில் வைக்கப்படவில்லை என்பதற்கான உறுதிமொழி பத்திரம். 5. பதிவு செய்ய வேண்டிய மதிப்பிற்கு இணையான பதிவு தொகைக்கு திரும்ப பெற முடியாத வங்கி உத்தரவாதம். 6. பதிவு கட்டணத்தை இணைய வழியாக செலுத்தியதற்கான சான்று. 14. தற்போதுள்ள பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களை புதிய முறைக்கு மாற்றுதல். முந்தைய நடைமுறையின் கீழ் பதிவு செய்துள்ள தற்போதைய ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் அவர்களின் முந்தைய வகுப்பின் அதிகபட்ச நிதி வரம்பின் அடிப்படையில் அதற்கு இணையான புதிய வகுப்பிற்கு தானாகவே மாற்றப்படுவார்கள். இந்த வழிகாட்டுதலின்படி புதிய பதிவு தொகையை சமர்ப்பித்தவுடன் அவர்களின் தற்போதைய வங்கி உத்தரவாதம் விடுவிக்கப்படும். 15. ஒப்பந்ததாரர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தல் தடை செய்தல். 1. பதிவு செய்யும் அலுவலர் தன்னிச்சையாகவோ அல்லது ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் எந்த ஒரு அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க அல்லது தடை செய்ய 30 நாட்கள் விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்கி விளக்கம் கோரும் தாக்கீது அனுப்ப வேண்டும். ஒப்பந்ததாரர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகளில் பின்வரும் விதிமீறல்களை புரிந்துள்ளார் என பதிவு செய்யும் அலுவலர் கருதினால் கருப்பு பட்டியலில் சேர்க்க அல்லது தடை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளலாம். தடை செய்தல். 2. ஒப்பந்ததாரர் ஒரு வருடத்திற்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் முறையான காரணமின்றி வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக அல்லது வழக்கத்திற்கு மாறாக மிக குறைந்த ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்து அதன் விளைவாக ஒப்பந்த புள்ளி நடைமுறையில் தாமதத்தை ஏற்படுத்துதல். 3. ஒப்பந்ததாரர் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்கும் போது தேவையான முன்வைப்பு தொகையை சமர்ப்பிக்க தவறுதல். 4. ஒப்பந்ததாரர் ஏற்பு கடிதம் வழங்கப்பட்ட பிறகு ஒப்பந்த உடன்படிக்கை செய்து கொள்ள தவறுதல் அல்லது தேவையான பிணைத்தொகையை செலுத்த தவறுதல் அல்லது ஏற்பு கடிதம் வழங்கப்பட்ட பிறகு ஒப்பந்த புள்ளி ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள 15 நாட்களுக்கும் மேலாக ஒப்பந்த உடன்படிக்கை மேற்கொள்ள காலதாமதம் செய்தல். 5. ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்த பிறகு அவற்றை திரும்ப பெறுதல். தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் விதிகள் 2000 TN-TI-TR விதி 20A இன்படி ஒப்பந்த புள்ளிகளை திரும்ப பெற அனுமதி இல்லை. 6. ஒப்பந்ததாரர்கள் மீதான இத்தகைய தடையானது குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். மேலும் இந்த நடவடிக்கை மேற்கொண்ட சம்பந்தப்பட்ட கொள்முதல் அமைப்பால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்தும். இத்தடையின் போது ஒப்பந்ததாரரின் பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது. தடை காலத்தில் சம்பந்தப்பட்ட கொள்முதல் அமைப்பால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் அவர் பங்கேற்பது தடை செய்யப்படும். தடைகாலம் குறைந்தபட்சம் 6 முதல் அதிகபட்சம் 12 மாதங்கள் வரை இருக்கும். தடைகாலம் முடிந்தவுடன் சம்பந்தப்பட்ட கொள்முதல் அமைப்பால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க அந்த ஒப்பந்ததாரர் தானாகவே தகுதி பெறுவார். ஒப்பந்ததாரர் மீதான இத்தகைய தடை அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் உள்ள பிற கொள்முதல் அமைப்புகளால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்பதை தடை செய்யாது. கருப்பு பட்டியலில் சேர்த்தல். 7. ஒப்பந்த ஆணை ஒப்பந்த உடன்படிக்கையில் வழங்கப்பட்டுள்ள இலக்குகளின்படி தனக்கு அளிக்கப்பட்ட பணியின் முன்னேற்றத்தை ஒப்பந்ததாரர் தொடர்ந்து தாமதப்படுத்துதல். 8. ஒப்பந்ததாரர் பணிகளில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய தவறுதல் அல்லது தரம் குறைவாக பணியை செயல்படுத்துதல். 9. பணியை செயல்படுத்துவதற்காக துறையினால் வழங்கப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் ஒப்பந்ததாரர் முறைகேடாக பயன்படுத்துதல் அல்லது வேறு பணிக்கு பயன்படுத்துதல். 10. ஒப்பந்த உடன்படிக்கையின் முக்கிய நிபந்தனைகளை ஒப்பந்ததாரர் தொடர்ந்து மீறுதல். இது ஒப்பந்த நிபந்தனைகளை மீறுவதாக கருதப்படும். 11. லஞ்சம், ஊழல், பிற ஒப்பந்ததாரர்களுடன் கூட்டு சேருதல், குழு அமைத்து விலையை நிர்ணயித்தல் மற்றும் ஒப்பந்த புள்ளியின் அடிப்படை நோக்கத்திற்கு எதிராக போட்டியினை குறைக்கும் வகையில் செயல்படுவது. 12. ஒப்பந்ததாரர் அல்லது அவரது கூட்டாளர்கள் அல்லது அவரது பிரதிநிதி வணிக தொடர்புகள் சார்ந்த ஒழுங்குகேடான குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருத்தல். 13. கொள்முதல் அமைப்பை தவறாக வழிநடத்தும் மற்றும் ஏமாற்றும் நோக்கத்துடன் ஒப்பந்ததாரர் போலியான சுய சான்றளிப்பு, போலி விவரங்களை வழங்குதல் அல்லது பதிவு புதுப்பித்தல் சான்றிதழை போலியாக சமர்ப்பித்தல். 14. ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது அவரது பதிவை ரத்து செய்ய வழிவகுக்கும். மேலும் அவர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதிலிருந்து
12 முதல் 36 மாதங்கள் வரை மீண்டும் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார். ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்குள் தொடர் விளைவை ஏற்படுத்தும். அந்த ஒப்பந்ததாரருடன் நடைமுறையில் உள்ள அனைத்து ஒப்பந்தங்களும் முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த நடவடிக்கையில் மீதமுள்ள பணிகளை புதிய ஒப்பந்த புள்ளிகள் மூலம் செயல்படுத்த ஏற்படும் கூடுதல் செலவினங்களை கொள்முதல் அமைப்பு ஒப்பந்ததாரருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் ஈடு செய்யும். அவ்வாறு ஈடு செய்ய முடியாத பட்சத்தில் வருவாய் வசூலிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கூடுதல் செலவினங்களை ஈடு செய்த பிறகு ஒப்பந்த புள்ளிகளிலிருந்து வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் மீதம் இருப்பின் 60 நாட்களுக்குள் விடுவிக்கப்படும். 16. தடை செய்தல் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கான நடைமுறை. பதிவு செய்யும் அலுவலர் ஒரு ஒப்பந்ததாரரை தடை செய்ய அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க விரும்பினால் பின்வரும் நடைமுறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஏ. பதிவு செய்யும் அலுவலர் எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்களை தெளிவாக குறிப்பிட்டு விளக்கம் கோரும் தாக்கீதை வழங்க வேண்டும். பி. ஒப்பந்ததாரர் தனது விளக்கம், காரணங்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட வேண்டும். சி. ஒப்பந்ததாரருக்கான அனைத்து தொடர்புகளும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். மேலும் அவை உரிய ஒப்புதல் ரசீதுடன் பதிவு தபால் அல்லது சிறப்பு தூதுவர் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். டி. பதிவு செய்யும் அலுவலரின் அலுவலக மின்னஞ்சலில் இருந்து ஒப்பந்ததாரரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் நோட்டீஸ் விளக்கம் கோரும் தாக்கீது வழங்கப்பட்டதற்கான ஆதாரமாக கருதப்படும். இ. எழுத்துப்பூர்வமாக பதில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஒப்பந்ததாரர் தனது காரணங்களை நேரில் தெரிவிப்பதற்கு பதிவு செய்யும் அலுவலர் ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும். எஃப். மேற்கண்ட நடைமுறைக்கு பிறகும் ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது அவசியம் என்று பதிவு செய்யும் அலுவலர் கருதினால் அதற்கான உத்தரவுகளை அவர் பிறப்பிக்கலாம். இந்த உத்தரவானது மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநருக்கு அனுப்பப்பட்டு பின்னர் பொதுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும். 17. பதிவை ரத்து செய்தல். ஒப்பந்ததாரர் 1872ஆம் ஆண்டின் இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி பின்வரும் காரணங்களால் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தகுதியை இழந்தால் அல்லது நிதி வருவாய் தேவையான அளவிற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவரது பதிவு ரத்து செய்யப்படும். 1. தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் திவாலானவர் என அறிவிக்கப்படுதல். 2. மனநலம் பாதிக்கப்படுதல். 3. ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் ஒப்பந்தம் செய்ய தகுதியற்றவராக்கப்படுதல். 18. வருவாய் வசூலிப்பு. பணிகளை கைவிடுதல், நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க தவறுதல் அல்லது அரசாங்கத்திற்கு, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தும் பிற விதிமீறல்கள் உள்ளிட்ட ஒப்பந்த கடமைகளை மீறும் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் செலுத்த வேண்டிய தொகைகளை திரும்ப செலுத்த கடமைப்பட்டவராவார். இது போன்ற வசூலிப்பு 1864ஆம் ஆண்டின் தமிழ்நாடு வருவாய் சட்டத்தின் விதிகளின் கீழ் வருவாய் வசூலிப்பு செய்யப்படலாம். பதிவு செய்யும் அலுவலர் உரிய நடைமுறைகளை பின்பற்றிய பிறகு அத்தகைய ஒப்பந்ததாரரின் பதிவை மறுக்க, தற்காலிகமாக நிறுத்த, ரத்து செய்ய அல்லது பதிவை புதுப்பிக்க மறுக்க அதிகாரம் பெற்றவராவார். 19. கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மீண்டும் பதிவு செய்தல். கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒப்பந்ததாரர் அவரது தடைக்காலம் முடிந்த பிறகு மட்டுமே மீண்டும் பதிவு செய்ய விண்ணப்பிக்க முடியும். பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் அடிப்படையில் பதிவு செய்யும் அலுவலர் அந்த ஒப்பந்ததாரரை மீண்டும் பதிவு செய்யலாம். ஏ. விண்ணப்பதாரரின் பெயர், வருமான வரி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி, கணக்கு தாக்கல் நகல்கள், தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு அறிக்கை மற்றும் தணிக்கையாளரால் வழங்கப்பட்ட ஆண்டு வருமான சான்றிதழ் ஆகியவற்றின் சுய சான்றொப்பமிட்ட ஒளிநகல்கள், விண்ணப்பதாரரின் பெயரில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கு இணையான பணி அனுபவ ஆவணங்களின் சுய சான்றொப்பமிட்ட ஒளிநகல். பி. விண்ணப்பதாரருக்கு சொந்தமான சொத்து தொடர்பாக பெறப்பட்ட வில்லங்கம் ஏதுமில்லை என்பதற்கான வில்லங்க சான்றிதழ். விண்ணப்பிக்கும் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். சுய சான்றொப்பமிட்ட ஒளிநகல். சி. நிரந்தர கணக்கு எண் அட்டை நகல். டி. விண்ணப்பதாரர் மாநிலத்திற்குள்ளோ அல்லது மாநிலத்திற்கு வெளியோ
எந்த ஒரு அரசு துறையாலும் முகமையாலும் தற்போது கருப்பு பட்டியலில் வைக்கப்படவில்லை என்பதற்கான உறுதிமொழி பத்திரம். இ. பதிவு செய்ய வேண்டிய மதிப்பிற்கு இணையான பதிவு தொகைக்கு திரும்ப பெற முடியாத வங்கி உத்தரவாதம். எஃப். பதிவு கட்டணத்தை இணைய வழியாக செலுத்தியதற்கான சான்று. 20. மேல்முறையீட்டு அலுவலர். விண்ணப்பதாரர் அல்லது ஒப்பந்ததாரர் பின்வரும் காரணங்களுக்காக மேல்முறையீட்டு அலுவலரிடம் குறைகளை தெரிவித்து தீர்வு கோரலாம். ஏ. பதிவு அல்லது புதுப்பித்தலுக்கான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமை. பி. ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் சேர்த்தல் மற்றும் சி. பதிவை ரத்து செய்தல். இதற்கான மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஆவார். 21. விலக்கு கூறு. தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து துறை சார்ந்த விதிகள், நடைமுறைகள் மற்றும் உத்தரவுகள் இந்த வழிகாட்டுதலின் விதிகளுக்கு முரணாக இல்லாத வரையில் அந்த விதிமுறைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். அரசு செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தேவைப்படும் போது இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களுடன் கலந்தாலோசித்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் மாற்றங்களை செய்ய அதிகாரம் அளிக்கப்படுகிறது.